அந்த வீடியோவில் எங்கள் அம்மா அழுகுறாங்க. நான் சொன்னேன்ல ஆதாரம் இருக்குன்ட்டு. அந்த வீடியோவில் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறான். அவங்க ஆன்ட்டி வீட்டில் தான் கூப்பிட்டு போய் போனது. ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் ஆன்ட்டி வீட்டுக்கு போகிறேன், கூட வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பர்த்டே அதுமா வாங்கம்மா எங்கள் ஆன்ட்டி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி எங்கள் அம்மாவும் கூப்பிட்டான். ஸோ எங்கள் அம்மாவை நம்பி வந்தாங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்து அங்கே போய் ரீச் ஆனது வரைக்கும் சர்ப்ரைஸ் தான். ஸோ அந்த வீடியோ ஆதாரத்தில் இருக்கிறது என்ன நான் சொல்கிறேன். சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறியப்பா, என்ன தான் விஷயம் அப்படின்னு அவங்க ஆன்ட்டி கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் அம்மா இதுதாம்மா என்கிட்டயோ சொல்லி இங்கே வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டமான்னு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்லி வச்சுருக்கேன், இவன் ஒரு ஃப்ராடு, இவனுக்கு தெரியாமல் நான் பணத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டேன். உடனே நான் இவங்ககிட்ட ஃபைட் பண்ணால் எல்லாத்தையும் நம்ம போட்டுருவான். ஸோ அவன் எப்படி என்ன நம்ப வச்சு இன்வெஸ்ட் பண்ண வச்சானோ அதே மாதிரி அவனை நம்ப வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வெளியே கொண்டு வரணும். அப்படின்னா அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது பாதி பணம் நான் வெளியே கொண்டு வந்துட்டேன், என்னுடைய பணத்தை. கிட்டத்தட்ட 16.5 லட்சம் ரூபாய். அதில் 690 அவன் கொடுத்துட்டான். மீதி பணம் 2-3 நாளில் வரும்னு சொன்னான். அந்த வரும்னு சொல்லிக்கிற சமயத்தில் இவன் பர்த்டே வருது, கூப்பிட்டு போய் அங்கே நிற்க வைக்கிறான். அந்த வீடியோவில் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா இதுதாம்மா சொல்லி சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தான், அங்கேருந்து வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வந்தான் அப்படின்னு அழுகுறாங்க. பயந்துட்டாங்க அம்மா. ஏன்னா இவன் ஃப்ராடுன்னு தெரியும்.